பல பேருடைய நினைவுக்கு வருவது அம்மன் கோவில்களில் நடைபெறும் விழாக்களும் துணிக்கடைகளில் போடப்படும் தள்ளுபடியும் தான். இதனுடன் வேறு என்னென்ன சிறப்புகள் இந்த மாசத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி 18, ஆடிப்பூரம், ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, ஆடி தபசு, ஆடி கார்த்திகை, ஆடி பெருக்கு என பல சிறப்பு வழிபாட்டு தினங்கள் இருக்கு. ஆடி மாதம் அம்மன், ஐயனாரப்பன், மதுரை வீரன், மாடசாமி, கருப்பண்ணசாமி உள்ளிட்ட கிராம தேவதைகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது இந்த மாதத்தில்தான். அம்மனுக்கு உகந்த ஆடி மாதத்தில் கூழ் வார்த்தல் வட மாவட்டங்களில் மிக முக்கியமான நிகழ்வாயிருக்கும். அதனுடன் கத்தரி, மொச்சை பயிறு சேர்த்து வைக்கப்படும் கருவாட்டு குழம்பையும் அம்மனுக்கு படைப்பது அற்புதமான ஒரு நிகழ்வாயிருக்கும். தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தீ மிதிப்பது, பால் குடம் எடுப்பது, பொங்கல் வைப்பது போன்றவை அதிகம் நடைபெறும். ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த ஆடி மாத காற்றில் தொற்று நோய்களும் வேகமாக